ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன பேச போறேன்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இன்கம் பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கு முன்ன ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நான் டிப்ஸ்ன்னு இல்லை, இது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற வேண்டிய பற்றி ஒரு சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா நம்ம அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும். அது பெருசாக ஒன்றும் பணம் செலவு பண்ணதுக்கு நான் சொல்லலை. நம்மளால முடிஞ்சது நம்ம ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களை உதவி பண்ணணும். அது எந்த விதத்திலும் செல்லும். சில பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒன்றும் இல்லை, நம்மளால முடியலன்னா சொல்ல சும்மா கொஞ்சம் அரிசி எடுத்து வெளியே வச்சு காக்கா குருவி சாப்பிட்டு போகும். கொஞ்சம் தண்ணி வைக்கலாம், சின்ன ஒரு கிண்ணத்துல இல்லை கிளாஸ்லயோ தண்ணி வைக்கலாம். காக்கா குருவி குடிச்சிட்டு போகும். அதுவும் ஒரு தர்மம் தான். ஏன்னா நம்ம மனுஷனால வாயத்தை கேட்குறோம், பசிக்குது சாப்பாடு கொடுன்னு கேட்கணும்ல. ஆனா அந்த காக்கா குருவிக்கெல்லாம் பேச தெரியாத, கத்துதான் அது. ஸோ நம்மளால முடிஞ்சது காக்காய்க்கு தண்ணி வைக்கிறதோ, இல்லை சாப்பாடு போடுறதோ, இல்லை கோதுமை அரிசி தனியா நம்ம கடைக்கு போறோம் பாரு, நம்ம வீட்டு சாமானுங்க வாங்குது. அப்போ கொஞ்சம் எல்லாம் மிக்ஸா கொஞ்சம் பொருள் வாங்கி வச்சுக்கணும். அரிசி, குழம்பு, பயிறு எல்லாம். அது ஒரு ஜாஸ்தி இல்லை, ஒரு 10 ரூபா 5 ரூபாய் கிடைச்சா அது ஒரு டப்பால போட்டு தனி கொஞ்சம் கொஞ்சம் காக்காய் கொடுத்து அது பசி ஆகும்ல. அதான் இப்ப நான் அந்த எல்லா வீடியோலும் ஸ்டார்டிங்ல வீடியோல பேசுறதுக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லுவேன் நான். ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகும். சரி, வாங்க நம்ம டைட்டில் பத்தி பேசலாம். என்னன்னா ஆக்டிவ் இன்கம் அண்ட் பேசிவ் இன்கம் ரெண்டு இருக்குது. ஆக்டிவ் இன்கம் என்னன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், தெரியாதவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன் விளக்கமா. ஆக்டிவ் இன்கம் என்னன்னா நம்ம ஒரு கம்பெனியில வேலைக்கு போறோம், இல்லை ஒரு அலுவலகத்துல வேலைக்கு போறோம், நம்மளுக்கு மாசம் கிடைக்கிற ஒரு சம்பளம் கிடைக்குது. அதான் சொல்றாங்க ஆக்டிவ் இன்கம். நம்ம வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குது, அது ஒரு ஆக்டிவ் இன்கம். சப்போஸ் நாளைக்கு நம்ம ரிட்டையர்ட் ஆயிடுவோம், இல்லை ஒரு சில காரணத்துல நம்ம கம்பெனி நம்மளுக்கு வேலையை விட்டு எடுத்திருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்காது, ஆக்டிவ் இன்கம் கிடைக்காது. இதுதான் ஆக்டிவ் இன்கம் பத்தி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். புரியல திருப்பி இந்த ரெக்கார்டிங்கை திருப்பி கேட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரிய வரும். ஆக்டிவ் இன்கம் இதுதான். இது வாங்க நம்ம பேசிவ் இன்கம் பத்தி பேசணும். பேசிவ் இன்கம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான பேசிவ் இன்கம் இருக்குது. இதுல நம்ம எது நம்மளுக்கு சூட் ஆகுமே அதைதான் நம்ம எடுத்து நடத்த கொண்டு போய் சக்சஸா கொண்டு வர முடியும். நிறைய இருக்கு. அது சில ஒரு சில உதாரணம் நான் சொல்றேன். அதுல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டிஃபிகல்ட் பேச்சு நான் பேசல. நான் ரொம்ப ஈஸியா நம்ம பேசிவ் இன்கம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அது பத்தி தான். ஸோ எல்லாத்துக்கும் என்ன பேசிவ் இன்கம் என்னன்னு அதை பத்தி ஒரு டெஃபினேஷன் சொல்றேன். நான் ஒரு அர்த்தம் சொல்றேன். பேசிவ் இன்கம் என்னன்னா நம்ம தூங்கும் போது நம்ம காசு நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. இதுதான் அதுக்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்ல போனா, நம்ம தூங்கி இருக்கும் போதும் அது நம்மளுக்கு சம்பாரிச்சு நம்மளுக்கு பணத்தை கொடுக்குது. இதுதான் பேசிவ் இன்கம். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 2-3 இடத்துல இடம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. சும்மா லேண்ட் இருக்குது, ஓப்பன் லேண்ட் இருக்குது. அந்த லேண்டு நீங்க உங்களுக்கு வசதி இல்லை வீடு கட்டுறதுக்கோ இல்லை இல்லையோ, அந்த லேண்டை நம்ம ஒரு கோடவுனா, ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனிக்கு பொருள்கள் வைக்கிறது இடம் இல்லை, அவங்களுக்கு கோடவுனா யூஸ் பண்ணலாம். அவங்க மாசம் மாசம் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இது ஒரு பேசிவ் இன்கம். இது ஒரு ஈஸி மெத்தட் நான் சொல்றேன் உங்களுக்கு. வீடு கட்டி தான் நம்ம வீடுக்கு வாடகைக்கு விடணும் அப்படி இல்லை. வீடு கட்டாமலே நம்மளுக்கு இருக்கிற இடத்துலயே நம்ம ஒருத்தவங்க நம்ம அந்த இடத்த யூஸ் பண்ணி கொடுத்துதான் அவங்க ஒரு சம்பளம் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது ஒரு பேசிவ் இன்கம். இல்ல நம்ம வீடு கட்டி வாடகை கொடுப்போம் பாரு, அதுவும் ஒரு பேசிவ் இன்கம் தான். டெபாசிட் கொடுப்பாங்க, இப்போ மாசம் மாசம் வாடகை வரும். அது ஒரு பேசிவ் இன்கம். சில பேர் இந்த கையில நிறைய காசு இருக்கும்ல. இப்ப நம்மள்ட்ட காசு நிறைய இருக்கு, கொஞ்சம் நினைச்சுக்கோங்க, ஒரு 10-15 லட்சம் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ அந்த பணத்தை நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியில போட்டு, எஸ்ஐபி மூலம் எஸ்டபிள்யூபி அட்டி பண்ணி நம்ம மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் நம்ம வாழ்நாள் முழுசும் நம்மளுக்கு வரப்புல நம்ம பிளான் பண்ணலாம். அதுவும் ஒரு பேசிவ் இன்கம் தான். ஏன்னா நம்ம வேலை செய்யல, நம்ம ஒரு முதல்ல கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் வீடு கட்டுறதுக்கும் நம்மளுக்கு எப்படியும் ஒரு 25-30 லட்சம் வேணும். ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கு, நான் பெருசா சொல்ல, ஒரு சாதாரண சிம்பிள் வீடு கட்டுறது அவ்வளவு நம்மளுக்கு பணம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மியூச்சுவல் கம்பெனில நம்ம கொடுத்து அதை எஸ்டபிள்யூபி ஆக்டிவேட் பண்ணி மாசம் மாசம் நம்மளுக்கு ஒரு இன்கம் வரும். அது நம்ம வாழ்நாள் முழுசும் வரும். அது ஒரு பேசிவ் இன்கம். அப்புறம் நம்ம இப்படியும் சம்பாதிக்கலாம். என்னன்னா வீட்டுல டிஃபன் பண்ணலாம்,
ரொம்ப ஈஸி. இது எல்லாருக்கும் இது பொருத்தமானது. வேலைக்கு போறவங்களும் இருக்கட்டும், வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு சில டைம் இருக்கும்ல, அந்த டைம்லயே நம்ம வந்து செய்யலாம். இது ரொம்ப ஈஸி. இது சும்மா வந்து நம்ம கேட்டுக்கணும். நான் இந்த காலேஜ் பசங்கெல்லாம் வந்து டிகிரி படிக்கிற பசங்க வந்து அவங்க வந்து பேயிங் பஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டு சாப்பாடு தான் அவங்களுக்கு ஒத்துக்கணும். வெளியே ஹோட்டல்ல போய் சாப்பிட சாப்பாடு அவங்களுக்கு ஒத்துக்காது. அப்படிப்பட்டவங்க வந்து நம்ம வந்து ஆஹ் சப்பாத்தி, பாஜி, ரசம், சோறு, சாம்பார் அப்படி வச்சு கொடுக்கலாம். அது அவங்களுக்கு தேவை ஒரு மார்ஜினல் அமௌண்ட் வச்சு நம்ம வந்து சம்பாதிக்கலாம். இது ஒரு ஒரு விதமான ஒரு பேசிவ் இன்கம் தான் இது. இது நம்ம இதான் வந்து பெருசா நம்ம பாட்டுக்க வேலைக்கு போறோம், வீட்டுல வந்து இருக்கிற சமயத்துல வந்து கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு நம்ம வந்து பசங்களுக்கு வந்து டிஃபன்ல கொடுக்கணும். இது ஒரு பேசிவ் இன்கம். இப்படி இல்லைன்னா வந்து நீங்க வந்து இப்படியும் செய்யலாம். நம்ம காலேஜ் கேட்ல வந்து அவங்களுக்கு வந்து ரீசர்ச் எல்லாம் கிடைக்கும். காலேஜ் ஸ்கூலா கூட ரீசர்ச் நம்ம வந்து வீட்டுல செஞ்ச சாப்பாடு வந்து தயிர் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், அப்படி நிறைய வெரைட்டி ரைஸா அது வந்து நல்லா அழகா வாழை இலையில நல்லா பேக் பண்ணி சில்வர் ஃபாயில பேக் பண்ணி நம்ம வந்து நல்ல சுத்தமான பேக்கிங் இருக்கணும். நம்ம வந்து ஸ்கூல் வாக்கில் வித்தவொன்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு பேசிவ் இன்கம் தான். இப்படி வந்து மக்களை நான் சொல்றேன் பாரு, இப்படி வந்து அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பேசிவ் இன்கம் வந்து உண்டாக்க முடியும். இதுக்கு ஒன்றும் ரிட்டைர்மெண்ட் இல்லை. வேலைக்கு போனப்ப நாலாம் பாரு வேலைக்கு செய்யறல, இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷமா எனக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் கிடைக்க போகுது. அப்ப நான் வந்து எனக்கு வேலை இருக்காது, நான் வீட்டுல தான் இருக்க போறேன். அது மாதிரி வந்து நம்ம வேலைக்கு போறோம் பாரு, அது ஒரு ஆக்டிவ் இன்கமா இருக்கும். நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம சொந்தமா ஏதாவது செஞ்சா வந்து அது ஒரு பேசிவ் இன்கமா இருக்கும். இதுல வந்து இன்னொன்னு சொல்றவங்க வந்து ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து நீங்க வந்து ஆடி ஓப்பன் பண்றீங்க பாரு, அது சின்ன அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்ரி மந்த் வந்து 500. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நினைச்சுக்கோங்க, லெட்டஸ் அதிகமா இப்போ வந்து ஜனவரி மாசம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஜனவரியில வந்து 5000, அது 5000 போட்டுக்கீங்க. அதே மாதிரி வந்து அந்த 5000 வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு 5000 உங்களுக்கு கட்ராப்ல இருக்கும். மீன்ஸ் என்னது, 5 ஒரு மாசத்துக்கு கட்டணம் வந்து இன்டூ 11 months எவ்வளவு ஆகுது உங்களுக்கு? அந்த அமௌண்ட் வந்து நீங்க வந்து ஒரே வருஷமா கட்டிட்டு போனால அது வந்து ஒரு 5 வருஷம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் எடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க வந்து ஒரு டேர்ம் டெபாசிட்டோ இல்ல வந்து இன்னொரு ஸ்கீம் வந்து புதுசா ஒரு ஸ்கீம், நீங்க முதல் பணம் கொடுத்தவங்க உங்களுக்கு அந்த வட்டி கிடைக்காது. அந்த வட்டி வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது கிடைக்காது. ஆனா மாசம் உங்களுக்கு வந்து ஒரு 7,000 8,000 உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இது ஒரு பேசிவ் இன்கம் தான். ஸோ நம்ம இப்படியும் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுதான் மொத்தத்துல சொல்ற, நம்ம வந்து நம்ம பேசிவ் இன்கம் வந்து இப்போன்னு உண்டாக்க முடியும். இல்ல நம்ம வந்து உங்களுக்கு ரொம்ப ஐடி ஃபீல்ட்ல இருந்தா நீங்க வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப்ல வந்து கண்டென்ட் கிரியேட்டர், இதுல வீடியோ எடிட்டிங் இப்படியும் செய்யலாம். இதுலயும் நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும். இதுக்கெல்லாம் ஒன்றும் ரிட்டைர்மெண்ட் இல்லைங்க. நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். எந்த ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டல, நான் சும்மா உட்காந்துருக்க போதில்ல. ஏதோ ஒரு என்னால முடிஞ்சது நான் வந்து செஞ்சுக்கிட்டு நான் எந்த வாழ்நாள் முழுதும் நான் வந்து பிஸியா இருக்க போறேன். ஒண்ணு மட்டும் நினைச்சீங்கன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து பிஸியா இருக்கணும். எந்த ஒரு மனுஷன் வந்து பிஸியா இருக்க போது அவனுக்கு கடவுள் வந்து கொடுக்குற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். யாரு பிஸியா இல்லைன்னா அவங்க மனசுல வந்து பலவிதமான சிந்தனைகள், ஒரு குழப்பமான ஒரு இதுல கொண்டு போய் நம்ம வந்து டிப்ரெஷன் லெவல்ல கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்க கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட், ஒரு லைக் பட்டன் அழுதிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.